பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக இதுபோன்ற சேட்டைகளை செய்து வருகிறது. முதலில் நாங்கள் பதவியேற்று நாடாளுமன்ற அவைக்குள் நுழைந்ததுமே எங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்கூட்டியே அனுப்ப வேண்டிய சுற்றறிக்கைகள் அனைத்தும் முழுமையாக இந்தியில் இருந்தது. நாங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த பிறகுதான் இந்தியோடு ஆங்கிலமும் இணைந்த சுற்றறிக்கை எங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு நிகழ்விலே குறிப்பிடுகிற போது நாடாளுமன்ற நடவடிக்கைகள், நாடாளுமன்ற செயலகத்தின் நடவடிக்கைகள் பெரும்பாலும் இப்போது 70% இந்திக்கு மாற்றப்பட்டு விட்டது. ஒரு காலத்தில் ஆங்கிலம்தான் நாடாளுமன்ற செயலகம் முழுவதும் பயன்பாட்டில் இருந்தது. அதனை நாங்கள் மாற்றி இருக்கிறோம், 70% இந்தி என்கிற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று பெருமை பொங்க குறிப்பிட்டார். ஆங்கிலம் அந்நிய மொழி, அதனால் அதை அந்நியப்படுத்துகிறோம் என்று நியாயப்படுத்துகிற முயற்சியில் பாரதிய ஜனதா ஈடுபட்டு வருகிறது. இந்தியாவில் 22 மொழிகள் அரசமைப்பு சட்டத்தால் ஏற்கப்பட்ட தேசிய மொழிகள், அரசமைப்பு சட்டத்தின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள மொழிகள். அவை அனைத்து தேசிய மொழிகளுக்கும் உரிய முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தின் நோக்கமாக இருக்க முடியும். அதனால்தான் 22க்கும் மேற்பட்ட மொழிகளை தேசிய மொழிகளாக அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டே வேண்டுமென்றே தமிழ் போன்ற இந்தியா முழுவதும் இந்தி அல்லாத பிற மொழிகள் பேசுகிற மாநிலங்களை நசுக்கும் வகையில் தொடர்ந்து இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது வன்மையான கண்டனத்திற்குரியது. LIC நிறுவனத்தின் வலைத்தளத்தை முழுமையாக இந்திக்கு மாற்றியிருப்பதை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. உடனடியாக அதை மாற்றி அமைக்க வேண்டும். இந்தி பேசாத பிற மாநிலத்தை சார்ந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஆங்கிலத்தில் வழக்கம் போல் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.